முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை நடத்தியது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுக எம்பி டி.ஆர். பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்திருக்கிறார். அந்த குழு இன்று முதல் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. பேச்சுவார்த்தையின் முதல் அழைப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தைக்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை நடத்தியது. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொஹிதீன், திமுகவிடம் 5 தொகுதிகளை கேட்டுள்ளோம் என்றும் 4வது கொடுங்கள் என வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது. கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்கவில்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பிறகு புறப்பட்ட காதர் மொஹிதீன் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சையில் காதர் மொஹிதீன் அனுமதிக்கப்பட்டார். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு நாளை வருமாறு மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகள் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்கிய திமுக, மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு நாளை அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் 6 இடங்களில் மதிமுகவும் மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்களிலும் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி திமுக அழைப்பு விடுத்துள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த சண்முகம், சாமுவேல், கண்ணன், கனகராஜ் ஆகிய 4 பேர் அடங்கிய குழுவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைத்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 இடங்களில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்களில் வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி வருமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது.